அந்த சீரழிதல் இருந்து அந்த தீமையிலிருந்து அவர்களை விடுவித்து விரைவில் எம்முடைய ஆண்டவரே, கருணையின் குருவே, எம்முடைய நாயகரே, விரைவில் அந்த குடும்ப உம்மை அன்புடன் கருணையுடன் இந்த அடியவன் சிறியவன் விண்ணப்பிக்கின்றேன். எம்முடைய ஐயா, அற்புதமான ஆண்டவரே, கருணையின் குருவே, சிற்சபையின் நாயகரே, கொல்லா நெறிய குருவருள் நெறி என்பதை உலகுக்கு உணர்த்தும் விதமாக எம்முடைய ஆண்டவரே, இனி வருங்காலம் இனி இந்த தமிழகம் முழுவதும் மக்கள் உம்மை நோக்கி படையெடுக்க வைப்ப செய்வீராக. எம்முடைய அற்புதமான ஆண்டவரே, உம்முடைய கருணையினாலே இனி உம்மை ஒவ்வொரு குடும்பமும் திருத்தி, ஒவ்வொரு குடும்பத்தையும் திருத்தி, அந்த நல்வழி, அந்த குடும்பத்தில் உள்ள தலைவர்களை திருத்தி நல்வழி பாதையில் கொண்டு வரும்படி உம்மை அன்புடன் யாம் விண்ணப்பிக்கின்றோம். எம்முடைய ஐயா, மது என்னும் கொடிய அரக்கன் ஒவ்வொரு மனிதரையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறார். அந்த தீமையானது விரைவில் அந்த மனிதர்களை விட்டு விலகி செய்ய உதவி செய்துள்ளார். இந்த நபரானவர் தற்போது அவருடைய உள்ளத்திலே ஒரு சிறு தீப்பொறியை தாங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். அந்த தீப்பொறியானது விரைவில் மலர்ந்து மிகப்பெரிய ஒரு ஜோலியாகி உருவாகி அவருக்குள் இருக்கும் தீமையை அழித்து அவரை விரைவில் எம்முடைய ஆண்டவரே, உம்மை வழிபட செய்யக்கூடியவராக, ஒரு நல்ல மனிதனாக, ஒரு ஒழுக்கமுள்ள மனிதனாக, ஒரு சிறந்த மனிதனாக, சமுதாயத்திலே அவர் அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய மனிதனாக அவரை மாற்றுவீராக. எம்முடைய அற்புதமான ஆண்டவரே, பரம கருணையினாலே அந்த மனிதர் விரைவில் திருந்தி, மணமேல் குடியைச் சேர்ந்த அந்த அன்பர் விரைவில் திருந்தி அவரை அந்த குடி என்னும் பழக்கத்தை மறக்கடித்து அவர் விரைவில் தன்னுடைய குடும்பத்துடன் நல்ல ஒரு ஒற்றுமையுடன் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியுடன் வாழ எம்முடைய ஆண்டவரே உம்மிடம் பிரார்த்தனை வைக்கின்றேன் ஐயா. இந்த சிறியவனின் விண்ணப்பத்தை தாங்கள் ஒருபோதும் நிராகரிக்க மாட்டீர்கள் என்பதே நிச்சயமாக இந்த சுத்த சன்மார்க்கியானவன் அறிவேன். உம்மீது எத்தகைய நம்பிக்கையை வைத்துள்ளனே அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்பதை இந்த சுத்த சன்மார்க்கியானவன் அறிவேன். எம்முடைய ஆண்டவரே, விரைவில் மணமேல் குடியைச் சேர்ந்த அந்த அன்பரை விரைவில் திருத்தி விரைவில் இந்த உலகம் அனைத்தும் திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலே செய்வீராக.